ரோமர் 8வது அதிகாரம் அதோடைய 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த வார்த்தையோடு ஆண்டவர் நம்மோடு பேசும்படி இந்த நாளில் ஆண்டவர் இந்த ரோமர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது அதிகாரம் இந்த 28வது வசனத்தை ஆண்டவர் நமக்காக தந்திருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஒரே ஒரு நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுக்கு தந்திருக்கிற வேத பகுதிக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆம், இந்த வார்த்தையின் மூலமாய் அநேகரும் கேள்விப்பட்ட வாசித்த பகுதியாக இருந்தாலும் இந்த நாளிலும் எங்களோடு என்ன அமைச்ச வார்த்தைகள் தர சுத்தமாக இருக்கிறீரோ, என்ன மறைபொருளை தகப்பனை தர சுத்தமாக இருக்கிறதோ அந்த காரியங்கள் யாவையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, எங்களுடைய சுத்தத்தின்படி அல்ல, உம்முடைய தீர்மானத்தின்படியே சகலவற்றையும் நேரத்தை எங்களை தந்து நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளையும் பேசுகிற அடியேனே உமது கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஆமை நீரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாமம் அல்ல, உம்முடைய நாமமே தகப்பனே உயர்ந்ததும் மகிமை நிறைந்ததுமாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் பாதம் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த நாளில் தந்திருக்கிற வேத பகுதியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பார்த்து கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 27வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் நீங்க வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சுத்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதலாவது இந்த 28வது வசனத்துடைய அவன் சாரம்சத்துக்குள்ளாக போறதுக்கு முன்னாடி அல்லேலூயா, இயேசு பிதாவுடைய சித்தத்தை அதிகமாய் நிறைவேற்றினார் என்கிறது குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் குமாரனுடைய சித்தத்தின்படி அதிகமாய் செய்தார் என்பதை குறித்து நான் அதிகமாய் உங்களோட சொல்ல விரும்ப ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை சொல்லப்பட்டிருக்க ஆவியானவர் தேவனுடைய சுத்தத்தின்படி அவன் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார், அவன் செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய செயல்களை அங்கே அறிக்கை செய்து கொண்டே அவன் பரிசுத்த ஆவியானவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் தம்முடைய சுத்தத்திலிருந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற சுத்தத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலிருந்து விலகாதவராய் சோர்வடையாதவராய் அவர் எனிதினமும் அந்த நல்பாக்கியத்தில் சந்தோஷமுடையவராய் இருக்கிறார் என்பதை இந்த வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேத வசனத்தை ஒருக்கோட வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறபடியால் இப்போ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சுத்தத்தை செய்கிற ஆண்டவர் அவர் சுத்தத்தை செய்கிறபடினாலே நம்முடைய இருதயங்கள் எவனமாய் இருக்கு என்று சொல்லி அவர் அறிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் தம்முடைய சுத்தத்தை செய்யாமல் அல்லேலூயா அவருக்கு கொடுத்திருக்கிற அழைப்பின் காரியத்தை நிறைவேற்றாமல் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்யாமல் போனார். அல்லேலூயா. நம்முடைய நடக்கைகளையும் நம்முடைய சிந்தனைகளையும் அவர் அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. இயேசு பிதாவுடைய சுத்தத்தின்படி அவன் நிறைவேற்றாவிட்டால் அல்லேலூயா, 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 இயேசுடைய துன்பத்தையும் கலக்கத்தையும் குறித்து பிதா அறிந்து கொள்ள மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சுத்தத்தை செய்கிறவரிடத்தில் மாத்திரம் கர்த்தருடைய நன்மை வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சுத்தத்தை செய்கிறவரிடத்தில் மாத்திரம் அவருடைய சிந்தைகள் அவருடைய நடைகள் அவருடைய உடைகள் பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் இந்த வனமான வார்த்தைகளை எழுதும்போது யாருக்கு எழுதான்னு சொல்லி பார்த்தா தம்முடைய பிள்ளைகளுக்கு தான். அதில் பிரதானமாய் இந்த 28வது வசனம் இந்த 27வது வசனம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்த்தா இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வசனம். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்காக தந்திருக்கிறான்னு சொன்னா நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 28வது வசனத்தை வாசியுங்கள். அன்றியும்
அவருடைய ஆதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களோ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறேன். நான் இந்த வேதவசனத்துடைய ஆழமான கருத்துக்களை நான் மேலோட்டமாய் உங்களுக்கு சொல்லி போகிறேன். இதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற நான் அவர் வைத்திருக்கிற ஆதி தீர்மானத்தை பெற்றுக்கொள்வது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறவர்கள் என்று சொல்லி அவன் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த மேலான சொல்லப்பட்ட இந்த காரியத்தை குறித்து பார்த்தா நமக்கு நேரம் போதாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதவசனத்துடைய சாராம்சத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை இயேசுவை அதிகமாய் 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 நேசிக்க வாஞ்சிக்கிற அவன் தேவனுடைய பிள்ளையை உங்களுக்கு அறியாவா ஒன்று சொல்லப்பட வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. என்னன்னு சொன்ன தேவனுடைய சுத்தத்தின்படி அறிந்து செயல்படுகிறவர்களுக்கு அவன் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமாக இயேசுவை நேசித்து வரும்பொழுது அவன் பாடுகள், உபத்திரவங்கள், காரியங்கள் எல்லாம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போறது கடல் பிரயாணமாக இருக்குதுன்னு சொன்னா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தைரியமா ரெண்டு காலையும் அவன் மேலே எடுத்து வச்சு நடந்து இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து அவன் மேலே நடந்து போகிறீர்கள் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிற கடல், வருகிற கொந்தளிப்பை பார்க்காதபடி இயேசுவை நேசித்து முன்னாடி செல்வீங்கன்னு சொன்னா நன்மைகள் எதுவுமே குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த நன்மைகள் செயல்பட வேண்டும் என்று சொன்னா, நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, கடைசியில் ஒரு காலகட்டம் வரும்போது நான் சொல்லுகிற பிரகாரம் நான் இயேசு அதிகமாக நேசித்தேன், ஆகில எனக்கு எந்த எல்லா நன்மையும் எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லுகிறது பிரகாரம் அல்லேலூயா இனி சொல்லாதபடிக்கு அல்லேலூயா இயேசுவை அதிகமாக நேசிக்கிற அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை உங்களுக்கும் ஆண்டவர் தருகிறார். அவன் அதிகமாக இயேசுவை நேசித்து அவருடைய அழைப்பை அவன் தெரிந்து கொண்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இயேசுவை நேசித்தா எனக்கு நன்மை குறைப்படாது, இயேசுவை நேசித்தா எனக்கு பலன் உண்டாகும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த நம்பிக்கை நிறைவேற அல்லேலூயா, அல்லேலூயா என்னெல்லாம் செய்யணும்? அல்லேலூயா. இதான் இந்த வசனத்துடைய சாராம்சத்தை நான் அதிகமாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி போகிறேன். அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஹலோ, உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கணும்? கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்? உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. கடுகளவு ஒரு மைனிட் பரிபூர்ணம். அல்லேலூயா. சிறிதளவாக இருந்தாலும் நல்ல பரிபூர்ணமான விசுவாசம். அல்லேலூயா. உங்க நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அசையாமல் உறுதியா இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதியாக இருக்கணும், உயர்ந்த இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அதிகமாக இருந்துட்டு உயராம இருந்தா அழகா இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு தேசம் அழகா நல்ல அழகா கட்டப்பட்டிருக்கு, ஒரு வீடு நல்ல அழகா கட்டப்பட்டிருக்கு, கொண்டு பள்ளத்துல கொண்டு வச்சா அழகா இருக்குமா? அழகா இருக்காது. அல்லேலூயா. அது பெரிதாவோ இருக்கணும், நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்பிக்கை காரியம் உயரும்படிக்கு ஆண்டவர் அங்கே சங்கீத புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம் உண்டு. ஆகிலும் இங்கே இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற நமக்கு நன்மை அவன் உண்டாகும், நன்மை குறைபடாது, எல்லா செயல்களும் எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்கிற தீர்மானம் நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்மிடத்தில் உண்டாக என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் முதலாவது சொல்லப்பட்டிருக்க காரியம் விசுவாசத்தை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்க. வாசியுங்கள் ரோமர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை வாசிங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவர்களிடத்திலும் இருக்கிறது, அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய, இல்லை நம்பிக்கை வைக்க வேண்டிய, இல்லை விசுவாசம் வைக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நடத்த வல்லவர். இது அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பு செஞ்சா தண்டிச்சு என்ன மறுபடியும் ஏற்றுக்கொள்ள என்ற விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் அவனுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தப்பு செஞ்சுட்டே, நான் இனி திரும்பி பார்த்துட்டே, நான் ஏதோ ஒரு முறையில் ஆண்டவர் சமூகத்திலிருந்து விலகி போயிட்டேன், மறுபடியும் எனக்கு மீட்பு உண்டா என்று சொல்லுகிற அவிசுவாசம் வரக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் இயேசு என்னை நேசிப்பார், இயேசு என்னை தண்டித்து திருத்துவார், தம்முடைய வழியில நடத்துவார் என்கிற விசுவாசம் உங்களிடத்தில் உண்டா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கலப்பல கை வைத்துட்டு திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்லப்படுகிற வேதவசனத்தை நினைவு கூற நமக்கு. அல்லேலூயா. இயேசுவை நேசித்து இயேசுவை பகைக்க கூடாதுன்னு சொல்ல சிந்தனை நமக்கு உண்டா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இயேசுவை பகைச்சாலும் இயேசு உங்களை பகைக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பகைக்கும் பொழுது ஒருவேளை உங்களை கோபத்தில் என்ன செய்வார்? விட்டு ஓடி விரட்டிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விரட்டினாலும் உங்களை தேடி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த துரைத்தனங்கள் ஆனாலும், ஒருவேளை நீங்கள் பார்க்கிறது ஆனாலும் இல்லை பார்க்காதவைகள் ஆனாலும், எல்லா காரியமும் அவருக்கு மூலமாய் அவருக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழுந்திருந்தாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் போனாலும் கதவை திறந்து போனாலும் கதவை மூடிட்டு உள்ள போனாலும், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேசினாலும் மௌனமாக இருந்தாலும், அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன்னு சொன்னா நீங்க இயேசுவை நேசிக்கிற நிமித்தம். அல்லேலூயா. நீங்க இயேசுவை நேசிக்கலன்னு சொன்னா அவர் உங்களுடைய செயல்களை பார்க்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. இயேசுவை நேசிக்காமல் இருந்தால் நமக்கு எப்படி ஆண்டவர் நம்முடைய செய்களை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. இன்னொன்று சொல்கிற, இயேசுவை நம்ம நேசிக்கலைன்னு சொன்னால் எந்த நன்மையும் நமக்கு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்ன அன்பான வார்த்தை என்னது? ஆமென். நீங்கள் பரலோகத்தையும் ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட படுக்கப்படும். அல்லேலூயா. அதனுடைய ஆமென் ஆலோசனை ரகசியம் என்னது? இயேசு அதிகமாக நேசிங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகலவற்றையும் அறிந்திருக்கிறதே வாசிங்க. எபிரேயர் ஆமென் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இவர் அவருடைய பிரகாசமும் தன்மையும் சொர்பவுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை மீட்பு சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உலகத்தில் உள்ள வலது பாசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் சாயலை தரித்திருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தை எல்லாம் மன்னித்து அவன் நீதியின் சாயலை தரித்திருக்கிறவருக்கு நல்ல பங்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்ல பங்கு வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பங்கு வேணும்னு சொன்னால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவை நீங்கள் நேசிக்கிற நிமித்தம், அல்லேலூயா, இயேசு எல்லாவற்றையும், அல்லேலூயா, நீங்கள் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் உங்களை குறித்து அவர் அறிந்து வைத்திருக்கிற சிந்தனை எப்பொழுதும் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்த சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்த 22:5. இவர் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும்
உண்மையுமானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்மளை புதுதாக்குவாரா? ஹலோ, இயேசு நம்மளை புதுதாக்குவாரா? ஆக்க மாட்டாரா? நம்ம பலவீனத்தெல்லாம் புதுதாக்குவாரா? ஆக்க மாட்டாரா? பலவீனத்தை அடுத்த பலவீனாக்குவாரா? இல்லை அடுத்த பலன் தருவாரா? ஹலோ, இயேசு சகலவற்றையும் புதுதாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தையை போக முன்னாடி சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கிற பிரகாரம் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சுசியா இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் கடந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய பலவீனம் எல்லாம் போய் புதிய பலவீனம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லையா? அப்படி இல்லை. இயேசுவை நேசிக்கிறத விட்டா பழைய பலவீனம் எல்லாம் போகும், புதிய பலவீனம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை அதிகமாக நேசிக்க இயேசுனாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசித்தா பழைய பலவீனம் எல்லாம் ஒதுங்கி புதிய பலன் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படியாக சகலவற்றையும் புதிதாக்குற தேவன். அப்போ புதிதாக்கல் உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. புதிதாக்கல் ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். புதிதாக்கல் ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கரங்களை வைத்துங்க. உண்மையாக மட்டும் சொல்லணும். அல்லேலூயா, உண்மையாக மட்டும் சொல்லணும். அனுதினமும் நான் பாஸ்டர் நான் ஜபிக்கிற இடத்துலலாம் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜபிக்கிறேன் உண்டு பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நல்லா கரங்களை வைத்துங்க. ஆமாம், கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகலவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடைய காத்திருந்தா அவர் சகலவற்றையும் அவர் புதிதாக்குற தேவன். அல்லேலூயா. ரெண்டாவது இதில் சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில், இந்த ரோமர் புத்தகத்தில் ஆழமாய் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இயேசுவோடு ஒன்றி வேலை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தால் சரியாகுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு கூட போகிறேன்னு சீஷர்கள்லாம் கூட போகிறாங்க. இயேசுவோடு கூட பேசலை. அல்லேலூயா. இயேசு என்ன செஞ்சார்? படகுல தூங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதம் ஆழமாய் உணர்த்துகிற காரியம் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்லுகிற மாத்திரமல்ல. அல்லேலூயா. இயேசுவோடு பேசணும். அல்லேலூயா. இயேசுவோடு வேலை செய்யணும். இயேசுவை தனியாக விட்டுட்டு போகப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பக்கத்தில் இருக்கிற மனுஷனை நீங்கள் தனியாக விட்டுட்டு போகலாம், பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இயேசு ஒருபோது தனியாக விட்டுட்டு போகப்படாது. அல்லேலூயா. இயேசுவோடு வேலை செய்யணும், இயேசுவோடு ஒன்றி இருக்கணும், இயேசுவோடு சேர்ந்து சகலவற்றையும் செய்யுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் என்ன பாஸ்டர் இயேசுவோடு சேர்ந்திருக்கிறல இந்த வாசனை என்ன பாஸ்டர் சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டா, அல்லேலூயா, இயேசுடைய மாளிகை இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா. நம்ம வீட்டில் இந்த இதயத்தில் காரியத்தை ஒதுக்கி வைக்கிறது மாதிரி நம்ம அங்கங்கேயா ஸ்டோரும் எல்லாம் வச்சுருப்போம். அல்லேலூயா. ஆனால் இயேசுடைய அவன் மாளிகையில் ஒரு மறைவிடமும் கிடையாது. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் நல்ல வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நடைமுறை காரியத்தை நான் சொல்லுறேன். அவன் வீட்டில எல்லாம் ஒதுக்குப்புறத்துல எல்லாம் நல்லா வலை கட்டி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் மூலையில எல்லாம் வலை கட்டி இருக்கும். ஆனால் ஆண்டோடைய மாளிகையில் அப்படி இல்லை. எல்லா மூலையும் பளிங்கு கற்கெல்லாம் பளிச்சுட்டு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பளபளவாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? எப்பளும் சுத்தமுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அவன் இயேசுவோடு சேர்ந்திருக்கணும்னு சொன்னால் முதல்ல சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆவிக்குரிய காரியத்தில் ஆனாலும் சரி, அவன் ஆவிக்குரிய செயல்கள் ஆனாலும் சரி, இல்லை மாம்சத்தின் செயல்கள் ஆனாலும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு வேலை செய்கிறது எப்படி? முதல்ல அவர் செய்கிறது என்னது? அவர் தம்முடைய மாளிகையை வைக்கிறார். அல்லேலூயா. இயேசு தம்முடைய மாளிகையை எப்படி வச்சிருக்கிறார்? அலங்கரிச்சு அழகா பளிங்குன்னு பளிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நடக்கிற பாதையில் எப்படி இருக்கிறது? ஹலோ, அவர் நடக்கிற பாதையில் எப்படி இருக்கிறது? இயேசு நடக்கிற பாதையில் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இயேசு நடக்கிற பாதையில் எப்படி இருக்கு?
இப்போ நான் இதை கேட்டால் நீங்கள் நடக்க போகிற பாதையில் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நீங்கள் பரலோகத்தில் நீங்கள் நடக்க போகிற வீதியெல்லாம் எப்படி இருக்கு? பளிங்கு ஒப்பா இருக்கு. பளிங்கா இல்லை, பளிங்கு ஒப்பா வேற, பொன் வீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு நடந்து போகிற வீதி எப்படி இருக்கு? ஹலோ ஹலோ, நீங்கள் நடந்து போகிற பாதையில் இயேசுவும் கூட நடப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதோடைய ஆழமாக போக வேண்டாம். அல்லேலூயா. அப்போ முதலாவது, அப்போ எந்த செயல் செய்தாலும் அல்லேலூயா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், சுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவோது முதலாவது, அப்போ நீங்கள் வேலை செய்கிற முதல் காரியம் சுத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். ரெண்டாவது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உங்கள் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது உங்களுக்கு சொல்லப்படுகிற, உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்க கிருபையின் மேன்மைகள் ஒரு பர்பஸோட, அல்லேலூயா, ஒரு நோக்கத்தோட மாத்திரமே தள்ளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா விருதாவாய் வைக்கப்பட்டதில்லை என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லப்படுகிற அவன் காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சபைக்கு சொல்லும்படிக்கு எழுதப்பட்ட காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையை தருகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கிருபையின் மரங்கள் கொடுத்தது, அபிஷேகம் கொடுத்தது, கர்த்தருடைய நன்மைகள் ஆண்டவர் தருகிறது ஒரு நோக்கத்தோட மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தையும் வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் வாசிங்க. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே நீங்கள் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்க்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 23, 24 எல்லாமே வந்துச்சு. அல்லேலூயா. அதிகமான வேத பகுதிகளுக்கு நான் வேகமாக போகிறேன். முதலாவது ஆல்ரெடி இசைந்திருப்பது என்பது முதலாவது கர்த்தருக்கு பிரியமான செய்கைகளை பரிசுத்தமாய் செய்வது. உலக பிரகாரமான அவன் நடைமுறைகளை மாம்சத்தில் செய்கிற அவன் நம்முடைய நடைமுறையின் காரியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது. அல்லேலூயா, சுத்தமாய் காத்துக்கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள், கிருபை வரங்கள், மகிமை யாவும் ஒரு நோக்கத்தோடே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து கடைசியாக பார்க்கிறோம், எதை செய்தாலும் அல்லேலூயா, அல்லேலூயா. உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் சிரித்தாலும் அழுதாலும் அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காக செய்யுங்க? இயேசுக்காக செய்யுங்க. அல்லேலூயா. உங்களுடைய மாம்சத்தின் கிரியைக்காக, உங்களுடைய மாம்சத்தின் செயலுக்காக செய்யாதிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் எது செய்தாலும், நீங்கள் சாப்பிட்டாலும், நீங்கள் படுத்தாலும், நீங்கள் தூங்கினாலும், இல்லை அயர்ந்து நித்திரை எடுத்தாலும் அல்லேலூயா இயேசுக்காக மாத்திரம் செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்க மூலமா மகிமைப்பட்டா அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை காண்கிறவர்கள் தேவனுடைய சாயலை காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு அதிகமான நன்மைக்கு ஏதுவான நடக்கைகள் உண்டாயிருக்கு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதுக்கு அவன் உகந்ததாய் அவன் வாசிங்கள் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவரிடத்தில் ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றப்படவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டோடைய சத்தத்தை கேட்டது மாதிரி மொட்டையை என்ன செய்கிறோம்? நம்ம சொல்லுறோம். எப்படி சொல்லுறோம்? ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை, ஒரு மனுஷன் இதயத்திலையும் தோன்றவை. அதுக்கு முன்ன சொல்லப்பட்டிருக்கு ஆயத்தமாக்கப்பட்டவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த காரியத்தை ஆயத்தமாக்குறான்னு சொன்னா, அந்த காரியத்தை நம்ம பெறணும்னு சொன்னா நமக்கு அவர் முதலாவது ஆயத்தத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
எப்படி அவர் உரிமையா சொல்லுகிறார், தம்மில் அன்பு கூறுகிறவரிடத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதை ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை, அது எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றமில்லை. வாசிங்க யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கட்ட தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவரிடத்துக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லப்பட்டது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை சகிச்சு இயேசுவை நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சோதனை வேண்டாம் இயேசுவே, உண்மை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் நடக்காத காரியம். அல்லேலூயா. சோதனையை சகிச்சு இயேசுவை நேசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நேசித்தா அல்லேலூயா வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் தருகிறான்னு பார்க்கிறோம். அவன் வாசிங்க சங்கீதம் 145 அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 145 அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. கட்ட தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றி, எப்படி எப்படி துன்மார்க்கர் யாவரையும் என்ன செய்கிறாராம், அழித்து போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அழித்து போடான்னு சொல்ல ரொம்ப கஷ்டமாயிரும். நான் என்ன சொல்ல போறேன்னா, அழித்து போடான்னு சொல்றது பதிலாக அவன் துன்மார்க்கர் யாவுக்கும் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் துன்மார்க்கர்னு உங்களை விவரித்து சொல்லலை. இயேசுவை நேசிக்கிற குறைஞ்சா இயேசு உங்களுக்கு அன்பை எல்லாம் எடுத்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்தி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமாக இயேசுவை நேசிக்கிறவர் தம்முடைய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இயேசு அதிகமான காரியத்தை பார்த்தோம். இயேசு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, என் இயேசுக்கு பலன் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம், அவன் இயேசுவிடத்தில் அதிகமாக அவன் இயேசுவோடு சேர்ந்து வேலை செய்யணும், இயேசுவோடு சேர்ந்து இருக்கணும் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ இயேசுவை நேசித்தா இதெல்லாம் நன்மைகள் வரும் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகள் மூலமாய் பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு மூலைக்கல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு டாபிக் என்னன்னு சொன்னா, அவன் வாசிங்க 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு அவன் 1வது அதிகாரம் அதோடைய 9வது வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களை அழைத்ததின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டு செயல்பட்டாவிட்டால், அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், இது எங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு பாஸ்டர் அப்படின்னு ஞாபகம் வருதுன்னா கர்த்தர் உங்களை அதிகம் ஆசீர்வதிப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களின் அழைத்ததின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டு செயல்படாவிட்டால், இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த நல்ல ஸ்லாக்கியம் நம்மளை விட்டு இழந்து போவோம். அல்லேலூயா, ஹலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உண்மை தான். இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவின்படி சேர்ந்திருக்கணும், இயேசுவின்படி நடக்கணும், இயேசுவோடு வேலை செய்யணும், இயேசுவை நேசித்தா கிடைக்கிற நன்மை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆனால் என்ன தெரியுமா செய்யணும்? ஆமாம், உங்களை அழைத்ததன் நோக்கத்தை நீங்கள் நன்றா அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரனை எதுக்காக அழைச்சார்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
என்னை எதுக்காக தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எதுக்காக என்னை ரட்சித்தார், இயேசு எதுக்காக என்னை மீட்டு வைத்திருக்கிறார். அந்த செயலின் காரியத்தை, அந்த திட்டத்தை நிறைவேற்றால் ஒழிய நம்ம இயேசுவை நம்ம அதிகமாக நேசிக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவை செயல்படுகிறவர்கள் மாத்திரம் ஆண்டுடைய செய்கை என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆண்டுடைய செய்கை அறிவோம் என்று சொல்ல மாட்டான். அவன் நாம் அதிகமாக இயேசு இப்படிதான், இது செஞ்சா இயேசு நன்மைக்கு தான் செய்வார், இது செஞ்சாலும் அவருடைய நன்மைக்கு எதுவாக தான் அவர் செய்ய போகிறார் என்கிற அறிந்தவர்களாய் இயேசுவை அதிகமாக நேசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வாசிங்க 1 பேதுரு 2வது அதிகாரம் அதோடைய 9வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 1 பேதுரு ஆமென் 2வது அதிகாரம் அதோடைய 9வது வசனம் மாத்திரம். நீங்களோ உங்களை ஆண்ட காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த சனமாயும் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் செய்யாவிட்டாலும் இயேசுக்கு சொந்தமான ஜனம் என்பதை கூட மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது யாராவது கேட்டால் சொல்லணும், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொன்னால் கேட்டணும், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாராவது நீங்கள் எதாச்சியா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹலோ, 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 என்ன சொல்வீங்க? நான் இயேசுக்கு விருப்பமான இடத்துக்கு போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பாதி வழி வரைக்கும் நீங்கள் போயிட்டு யாராவது கேட்கும்போது இப்படி அறிக்கை பண்ணியாச்சுன்னா, அல்லேலூயா, ஒருவேளை இயேசுக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் அதே இடத்துல உங்களை நிப்பாட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எது செய்தாலும், என்ன பேசினாலும், என்ன நீங்கள் நடந்தால், அல்லேலூயா, இயேசுக்காக செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை அழைத்தது நோக்கத்தை தெரிந்து கொள்ளா ஒழிய, அல்லேலூயா, அல்லேலூயா, இல்லை அறிந்து கொள்ளா வழிய இயேசு அதிகமாக நேசிக்க முடியாது. இயேசுடைய செயல்களை அறிந்து கொள்ள முடியாது. இயேசு இதை எதுக்கு செய்தார் என்கிறதை அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. இயேசுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக இயேசுவோடு சேர்ந்து அவர் இயேசுக்காக எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிறவா இருந்தால் இயேசுவை நீங்கள் நேசிப்பீங்க. இயேசுவை நேசிக்கிறவனுக்கு எந்த நன்மையும் குறைபடாது.